ஏறுமயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த ஈசனே என்று முருகப்பெருமானை தமிழ் வாழ்த்துகிறது. அப்படியாக இந்த முருகப்பெருமானினுடைய இந்த அற்புதமான ஒரு ஆலயம் உதகமண்டலம் என்பது சுற்றுலாக்களினுடைய தலமாகவும் சுற்றுலாக்களினுடைய தேசமாகவும் இருந்த இந்த குறிஞ்சி மண்ணில், இந்த மலை பிரதேசத்தில் குறிஞ்சி ஆண்டவரான முருகப்பெருமானுக்கு பால தண்டாயுத சுவாமி ஆலயம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஏற்படுத்தப்பட்டு முருகப்பெருமானினுடைய கௌமார வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஆலயம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே ஒரு 3 கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது. எல்கில் என்கிற இந்த இடத்திற்கு ஆட்டோவின் மூலமாகவும் பேருந்தின் மூலமாகவும் வரக்கூடிய வசதிகளும் இந்த ஆலயத்திற்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு 108 படிகளை கொண்ட ஒரு சாதாரண 108 படிகளை கொண்ட எளிமையாக ஏறி பாலதண்டாயுத சுவாமியை பார்க்கும் வண்ணம் மக்களுக்கான இயற்கை சூழல் அமைந்த ஒரு இடமாக இந்த ஆலயம் பாலதண்டாயுத சுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரகண முக்திக்கொரு வித்துக்குருபர எனவோதும் முக்கட்பர மற்கிச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கணைதொடு ஒற்றைகிரி மத்தப்பொருதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பக்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தொடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கோட் நடிக்க கழுதொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிர் அவர் தொக்கு சித்திரப்பௌரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்களமிசை உக்கு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்புற்றனவரை வெட்டிப்பழியிட்டு குலகிரி குத்துப்பொட ஒத்த புறவள பெருமானே என்று அருணகிரிநாதர் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை இப்படியாக தண்டாயுதபாணி பெருமானை வாழ்த்தி பாடியிருக்கிறார். அப்படியான தண்டாயுதபாணி பெருமானை நாம் வணங்கும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் முருகப்பெருமானினுடைய அருளும் வீரமும் தன்னம்பிக்கையும் வளர்கிறது.
எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏர்மயிலோன் பன்னீர் கரத்தோன் மயில் மேல் உலகை வலம் வரக்கூடிய மாமயிலோன் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் பல. அவற்றில் ஒன்று இந்த எல்கில் திருமான் குன்றம் என்று அழைக்கக்கூடிய மான்குன்றில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமியுடைய திருக்கோவிலாகும். கடல் மட்டத்திற்கு மேலே சுமார் 7000 அடி உயரத்திலே இருக்கக்கூடிய முருகன் திருக்கோவில். நீலகிரி மாவட்டத்திலே முதலில் தோன்றிய முருகன் கோயில் என்றும் சொல்லலாம். 2 பக்தர்கள் முன்னொரு காலத்தில் பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று வந்தார்கள். தங்களுடைய முதுமையின் காரணமாக சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்காதோ என்று முருகப்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்த பொழுது முருகப்பெருமான் எம்பெருமான் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி அவர்களுக்கு அருள் புரிந்து, வருந்த வேண்டாம், உங்களுடைய பக்திக்காக யாமே அங்கே வந்து காட்சி தருவோம் என்று சொல்லிய வண்ணம் இங்கு வந்து மலைமேல் அமர்ந்ததாக வரலாறு. இங்கு சுவாமி எம்பெருமான் பாலதண்டாயுதபாணி சுவாமியாக அக்கமாலையும் கையில் இடுப்பில் கை வைத்த வண்ணம் அமர்ந்திருக்கக்கூடியதும், அருகில் எம்பெருமான் ஜலகண்டேஸ்வரர் என்று நாமதேயம் கொண்டு அமர்ந்திருப்பதும் பெரும் சிறப்பு. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட திருப்பணி 108 படிகளும் 6 மண்டபங்களுமாக அமைக்கப்பட்டு இந்த கோவில் அளவுறு அமைக்கப்பட்டது. இங்கு வழிபடும் அன்பர்களுக்கு எண்ணியபடி நடக்கக்கூடியது கண்கூடு. விவாகம் காணாமல் அல்லது விவாகம் திருமணம் தடையாக இருப்பவர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்தால், பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வேண்டி வந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுவதும், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதும் கண்கூடான விஷயங்கள். இங்கு நீலகிரி மாவட்டத்திலே மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழா இங்கு 13 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. பங்குனி உத்திரம் ஒரு நாள் திருவிழாவாக நடைபெறுகிறது. வைகாசி விசாகமும் ஒரு நாள் திருவிழாவாக மயில் மேல் உலா வரக்கூடிய வண்ணம், மயில் வாகனத்தில் உலா வரக்கூடிய வண்ணம் அந்த வைகாசி விசாக திருவிழாவும் நடைபெறுகிறது. மிகவும் பிரசித்தியான கோவிலாக இருக்கிறது. மேலும் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் திருப்பணி செய்ததினாலே 40 அடியிலே எம்பெருமான் முருகப்பெருமானை விஸ்வரூப காட்சியாக அமைத்திருக்கிறோம். நமது முருகனை வெளிநாட்டிலே எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், நாம் ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு எண்ணம் உதித்தன் காரணமாக இங்கே எம்பெருமான் முருகப்பெருமானை 40 அடியிலே இங்கு நிறுவி இருக்கிறோம். இங்கு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியது. ஜீப், கார், டாக்ஸி வகையில் வரலாம், ஆட்டோவில் வரலாம். ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. நகரத்தின் அருகாமையில் தான் இருக்கிறது. மிகவும் அமைதியான இடம். எல்லோரும் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஊட்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பாலதண்டாயுத சுவாமி ஆலயத்தை பற்றிய இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து சேனல் 5 பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த நிகழ்வில் இந்த ஆலயத்தை பற்றிய இன்னும் பல தகவல்களை கூறவிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.